இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை உபாகம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் என்று உபாகம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். நம்ம ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம், அநேக ஆசீர்வாதமான காரியங்கள் இருந்தது. ஆனால் ஒன்று மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்கதை ஆதாம் ஏவாள் கையில் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அவர்கள் அதை பின்பற்றவில்லை. நன்மையானதை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, தீமையானதை அவர்கள் அனுபவித்தார்கள். அதனால் அவங்க தோட்டத்தை விட்டு வெளியில் வந்தாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், எதுவாகிலும் இருந்தாலும் நாம் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபாகமம் 28 நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட பேசுகிற ஒவ்வொரு ஜபத்திலேயாவது வேதத்திலேயாவது எதில் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும். இன்றைய நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் செவி கொடுத்தால் அதை அனுபவிப்பீர்கள், அதில் பூரணமாய் வாழ்வீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.